தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி, அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திரி சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 194வது நிகழ்வாக இந்த மாலையிலே நாம் சந்திக்கிறோம். ஜூம் அரங்கிலே என்னோடு இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும், யூடியூப் போன்ற இணைய தளங்களிலே பார்க்கக்கூடிய பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், அத்தனை பாரதி அன்பர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். நம்பர் இஸ் நாட் ஆல். ஆனால் இது வந்து 194 அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. 200வது வரைக்கும் வருதுன்னு. ஆனால் இது போன்ற கம்பனில் 250 தாண்டிட்டார் நினைக்கிறேன். ஏகேவி சார் வந்தது ரொம்ப பெரிய ஒரு பெருமை. அவர் கிட்டத்தட்ட இணையத்தில் வந்து அவர் முன்னோடியாக விளங்குகிறார். அதாவது எப்படின்னா, இது வந்து ஏதோ பேசுகிறோங்கிறது இல்லை, எப்படி இணைய பொழுதை ஒரு இலக்கிய பொழுதாக மாற்றி சுவை உள்ளதாக செய்து பயன்படக்கூடியதாக. அதாவது கிட்டத்தட்ட எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, சார் உங்களுக்கு வரவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வயசானவங்களா, இளைஞர்கள் வருது இல்லைன்னு. தேர் இஸ் அ டைம் ஃபார் எவ்ரி திங். என்னத்துக்கு அவசரம் பண்ணும்? இளைஞர்கள்லாம் வந்து உட்காந்து எல்லாரும் மேடையில் பேசும்போது, சார் இளைஞர்கள்லாம் வரல, தே காட் தே ஹேவ் டு லிவ் தேர் லைஃப். யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன பண்ணியிருந்தோன்னு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி நான் என்ன பண்ணியிருந்தேன் யோசிச்சேன்னா, என்னோட இருக்கக்கூடிய பள்ளி தோன்று மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியும். எல்லாரும் அப்படிதான் இருந்தோம். ஆக ஒன்றும் தவறு கிடையாது. அந்தந்த வயசுக்கு ஏற்றாறு போல ஒரு 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 பின்புலத்தையோ அல்லது ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு என்டர்டெயின்மெண்ட், வாட் எவர் இட் இஸ், அதுல இலக்கியம் என்பது ரொம்ப அருமையான விஷயம். அவர் ராஜு பரதன் அப்படின்னு ஒரு ஒரு மிகப்பெரிய ஆர்ட் அண்ட் மியூசிக் கிரிட்டிக் இருந்தார். இல்லஸ்ட்ரேட்டிவ் வீக்லியில் எழுதுவார் அவர், ராஜு பரதன். சர்ப்ரைசிங்லி அவர் வந்து கிரிக்கெட் பத்தியும் எழுதுவார், மியூசிக் பத்தியும் எழுதுவார். அப்படிப்பட்ட நான் ஒரு வாட்டி அவரை பத்தி பாராட்டி பேசும்போது சொன்னேன், கிரிக்கெட் அண்ட் மியூசிக் உள்ள சம்பந்தம் என்னன்னா பிச் அப்படின்னு. ரெண்டுத்துக்கும் பிச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவர் பிச்சு உதறிட்டார் அப்படிங்கிற சொல்றது மேடையில் ரிமெம்பர். அது ராஜு பரதன் வந்து அவர் செலக்ட் வேர்ட்ஸ்ல எழுதுவார். நான் என்ன யூஸ் டு சே தட் மியூசிக் இஸ் சம்திங் தட் ஈவன் இன் எக்ஸஸ் வில் நாட் ஹார்ம் யூ. அண்ட் லிட்ரேச்சர், மியூசிக் அண்ட் லிட்ரேச்சர் லைஃப்ல வந்து எனிதிங் இன் எக்ஸஸ், அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் விஷம். மயில் பை சாகாடும் அந்த இது உங்களுக்கு தெரியும், குரல் தெரியும். பீலி பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். ஐ யூஸ் டு சே மிகுத்து பெயின்னா அது இங்கிலீஷ் பெயின். பெயின் வந்து இங்கிலீஷ் பெயின் ஆயிடும், துன்பம் வந்துடும். ஆனா இது ரெண்டும் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆகவே இந்த குவிகம் சார்பில் ஏகேவி போன்றவர்களுடைய தமிழ் தொண்டு இன்னும் சிறக்க வேண்டும். அது ஆண்டாண்டு காலம் அது பலருக்கு பயன்படுத்த இருக்க வேண்டும் என்று அதையும் நான் இந்த மன்றிலே சொல்லி, இன்றைய தினம் நாம சக்தி பாடல்களை தொடர்ந்து பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் there is always a surprise. ஒரு அந்த காலத்துல தாத்தாக்கள் ரொம்ப பாப்புலர். நாங்க இருந்த காலத்துல எல்லாம், நாங்க யங்ஸ்டா இருக்கும்போதெல்லாம் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பண்டிகை நாட்கள் தவிர மற்ற நாள்ல வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லார் வீட்லயும் நிறைய பசங்க இருப்பாங்க. ஆகவே தாத்தா பாட்டிகள் வந்து ஒரே வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தா கூட வெவ்வேறு பையன் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு போயிட்டு வருவார். அப்போ எங்க வீட்டில் இருக்கும்போது என்னுடைய தாத்தா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 2 மாசம் அல்லது 3 மாதங்கள் எங்க வீட்டில் இருப்பார். மை ஃபாதர் பீயிங் தி எல்டஸ்ட் சன். மற்றபடி அவர் டூர்ல. இந்த தாத்தா வர நாள்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, தாத்தா வில் பி ஆல்வேஸ் ஹேவிங் அ சர்ப்ரைஸ். ஒரு இடுப்புல வந்து ஏதோ ஒரு அந்த காலத்து கம்மர் கார்டு ஏதோ ஒரு மாதிரி ஸ்வீட்டு இல்லைன்னா வேற ஏதாவது வாங்கி வச்சுட்டு இருப்பார். தாத்தாட்ட போய் விளையாடலாம். ஒரு ஒரு பெரிய உரிமை. கிட்டத்தட்ட பாரதி எனக்கு அந்த மாதிரி ஆயிட்டான். அதாவது பாரதி கிட்ட போயிட்டு, பாரதி எங்க தொட்டாலும் ஒரு சுவை இருக்கிறது. நான் வந்து முதல்ல எடுத்த போது பாஞ்சால சபதம் ஆரம்பித்தது காரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. தொடர்ந்து வரும்போது சக்தி பாடல்கள்லாம் நான் பின்னாடி தான் ஞான பாடல்கள் ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இனி தொடர்ந்து நம்ம வந்து தேசிய தலைவர்கள் அந்த மாதிரி போனோம் அப்படின்னு நான் நினைச்சதுல, சக்தியை வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்கா எனக்கே தெரியாது, ஞான பாடல்களிலிருந்து நழுவி நான் சக்தி பாடல்களுக்கு வந்து விழுந்து விட்டேன். பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஞான பாடல்களில் இருந்து நான் சக்தி பாடலுக்கு வந்துட்டேன். சுயசரிதை பாரதி 26ல பார்க்கும்போது இங்கதான் பாரதி பூரா இருக்கிறான் அப்படின்னு, சித்தர் பாடலை பார்க்கும்போது இங்குதான் பாரதி இருக்கிறான்
என்று மன்றாடி பேசிக் கொண்டிருந்தேன். இந்த மன்றாட்டங்கள் இப்பொழுது சக்தியிலே வந்து இருக்குது. சக்தி பாடல்கள் பார்த்தா ஒவ்வொரு பாடல்லையும் வந்து அவன் எல்லாத்தையும் எழுதுறான். ஒவ்வொரு பாடல்லையும் முழு, அதாவது இப்படி சொல்லுவார்கள், முழுதான பாரதியை பார்க்க நீங்கள் எல்லாவற்றையும் படிக்க வேண்டும் என்று. ஆனா பாரதிக்கு என்ன சிறப்பு என்றால், அவனுடைய ஒரு கவிதையை படித்தா கூட நீங்க முழுதா புரிந்து கொள்ளலாம். ஏன்னா அவன் ஒவ்வொரு கவிதையிலும் அந்த முழுதை பிழிந்து வைத்திருக்கிறான். எப்படி ஒரு சின்ன பனித்துளியிலே இந்த உலகமே தெரிகிறது. வால்ட் விட்மனுடைய இந்த புள்ளி நுனிகளை பத்தி எழுதுறான். பிளேட் ஆஃப் த கிராஸ் என்ற அந்த இதுல. அதுபோல பாரதியினுடைய சின்ன சின்ன விஷயத்துல இப்படி இருக்கிறது. ஆகவே நான் என்ன எடுத்துக்கொண்டேன், சக்தி பாடல்களில் இருக்கும்பொழுது இதுல பார்க்கும்போது எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதுல இன்றைய தினம் நான் குறிப்பா பார்க்கக்கூடியது பாடல், நீங்க சக்தி என்ற தலைப்பிலே புக்ல பார்க்கலாம். சக்தி என்ற தலைப்பிலே இருக்கக்கூடிய பாடல் மொத்தம் 3 ஸ்டான்ஸா தான். துன்பமில்லாத நிலையே சக்தி ஆரம்பிக்கும் அது. அந்த ஒன்று 3 ஸ்டான்ஸா. அது 3 விருத்தங்கள். ஆசிரிய விருத்தம், இந்த மாதிரி வந்து கழிலன்றிய விருத்தங்கள் மாதிரி இருக்கக்கூடிய விருத்தம் அது. அதை பார்க்கலாம் நம்ம. அதுதான் இருக்கும். 3 தான் இருக்கு. துன்பமில்லாத நிலையே சக்தி, அந்த பாட்டுல பார்க்குறோம். இந்த முதல் பாட்டை பார்க்குறோம். இப்போ அதுல என்ன அப்படின்னா, இது எல்லாருக்கும் சக்திங்கிற தலைப்புல இருக்கும் பாருங்க புக்ல. சிலது வந்து சக்தி புகழ், மகாசக்தி பஞ்சகம், மகாசக்தி புகழ், இது மாதிரி சக்தியை பத்தி பல தலைப்புகள் வந்து இருக்கும்போது, சக்தி என்ற வெறும் தலைப்பிலே இருக்கக்கூடியது. அதுக்கு காரணமும் இருக்கிறது. இது சக்தி அவ்வளவுதான். இது இதுல வந்து அத்தனையும் சக்தியை பத்தி தான் இருக்கு. இது சிறப்பு என்ன இந்த பாடல்ல என்று சொன்னால், இது வந்து ஒரு டெபினிஷன் ஆஃப் சக்தி. 23 இலக்கணங்கள் பாரதி கொடுக்கிறார். ஒன்னு ரெண்டு இல்ல, 23 இலக்கணங்களை பாரதி இந்த 3 ஸ்டான்ஸால கொடுக்குறான். அதுல வந்து முதல் ஸ்டான்ஸா பார்க்கிறோம் நம்ம இப்போ. துன்பமில்லாத நிலையே சக்தி, தூக்கமிலா கண் விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி, இன்ப முதிர்ந்த முதிர்வே சக்தி, எண்ணத்திருக்கும் எரியே சக்தி, முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி, முக்தி நிலையின் முடிவே சக்தி. இது ரொம்ப டிஃபிகல்ட்டி இல்லாத, அதாவது இப்போ எழுத்தளவில் மொழி அளவிலே ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஒரு எளிமையான ஒரு பாடலாக தெரிகிறது. மறுபடியும் இதை ஒரு முறை படிச்சுட்டு நம்ம ஸ்கிரீனுக்கு போயிடலாம். துன்பம் இல்லாத என்பதை துன்பம் இல்லாத என்று எழுதுகிறார். துன்பமில்லாத நிலையே சக்தி. அதாவது வந்து ஒரு அரிசீர்ல வரும்போது துன்பமில்லாத நிலையே சக்தி, அது மாதிரி வரும். துன்பம் இல்லாத என்பதை துன்பம் இல்லாத என்று போடுகிறார். தூக்கம் இல்லா அப்படிங்கிறது தூக்கமிலா கண் விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி, இன்பம், அது சேர்ந்திருக்கு அந்த புணர்ச்சியினாலே, இன்ப முதிர்ந்த, அது இன்பம் உதிர்ந்த என்று படிக்கக்கூடாது, இன்ப முதிர்ந்த, முதிர்ச்சியை பற்றி தான் பேசுகிறான். முதிர்வே சக்தி, எண்ணத்திருக்கும் எரியே சக்தி, முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி, முக்தி நிலையின் முடிவே சக்தி. இதுதான் இந்த பாடல். இந்த பாடலை நம்ம இப்போ உள்ள போய் பார்க்கலாம். இப்போ இந்த பாட பார்க்கும்போது, as I said, பாரதியுடைய மற்ற பாடல்களை, சக்தி பாடல்களை பார்த்துட்டு நம்ம இதுக்கு வந்ததுனால யூ ஆல் அப்ரிஷியேட். இது இலக்கண டெஃபினேஷன், வேற ஒண்ணுமே இல்லை இதுல. இதுல ஒரே ஒரு இடத்துல அந்த ரெண்டாவது ஸ்டான்ஸ்ல கடைசி லைன்ல ரெண்டாம் மடிச்சு எழுதியிருக்கான், ஒரு சக்தி குறைஞ்சிருக்கு. அதனால தான் வந்து 23, இல்லைன்னா 24 வந்திருக்கும். 23 சக்தியை பேசுறான் இலக்கணத்தை பத்தி. இப்போ ஒரு முதல்ல சொல்கிறேன், பாரதி இந்த சக்தி இலக்கணத்தை தனியாக பாடலாக ஏன் கொடுக்கிறார் என்று எண்ணி பார்த்தால், இத சக்தி உபாசகனாக அவன் கொடுத்தானா, அல்லது அந்த சக்தி சாக்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி மதம் இருக்கிறதே, சைவ மதம் சக்தி என்று சொல்லக்கூடிய சாக்தமாகிய மத பிரிவு இருக்கிறதே, அதை ப்ரமோட் செய்து அதை வளர்ப்பதற்காக கொடுத்திருக்கிறானா என்று பார்த்தால், ஒரு தேசபக்தனாக கொடுத்திருக்கிறார். ஒரு பக்கம் சாக்தனாக இருக்கிறான், இன்னொரு பக்கம் தேசபக்தனாக இருக்கிறான். அதற்கு காரணம் அவன் பாரத மாதாவையே சக்தி என்று நினைக்கிறான். இதை வந்து மிகப்பெரியவர்கள் அந்த காலத்துல வந்து பாரதியை ஆட்படுத்தி
பாரதியிலே தன்னை இழந்தவர் ஒரு மாபெரும் பத்திரிகையாளர் ஜி. சுப்பிரமணியர். ஜி. சுப்பிரமணியரை பத்தி நான் பேசக்கூடிய வாய்ப்பு நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். முடிந்தால் இப்போ நான் ஆஹ், இந்தியா திரும்பிய பிறகு ஜி. சுப்பிரமணியர் பத்தி தமிழ் வளர்த்த சான்றோரிலும் பேச வேண்டும் என்று இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மிக உயர்ந்த மனிதர். ஆனா அவர் செய்த ஒரு நான் விளையாட்டா சொல்றது அவர் பத்தி பேசும்போது, அவர் செய்த ஒரே தப்பு என்ன அப்படின்னா, ஜி. சுப்பிரமணியன் தான் ஹிந்து இருந்தது, ஹிந்து பேப்பர். அவரும் அவருடைய நண்பர் வெங்கடாச்சாரி இருந்தார். அவர் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு அது. ஹிந்து அந்த காலத்து அவர் நான் தமிழ் ஆரம்பிக்கணும், சுதேசம் ஆரம்பிக்கிறேன், இந்த சீர்திருத்த கொள்கைலாம் நமக்கு சரியா வராது என்று அந்த காலத்திலே அவருடைய நண்பர் ஐயங்கார் சொன்னார். அப்ப நீயே எடுத்துக்கோ என்று சொல்லி அவர்கிட்ட கொடுத்தார். அன்றைக்கு கைமாறிய ஹிந்து இங்கு தலை தரிக்க கீழே விழுந்து ஹிந்துவா இல்லாத போயிடுச்சு என்பது வரலாறு சொல்லக்கூடிய விஷயம். ஆகவே அதை தாண்டி நம்ம பார்க்கலாம். அவர் அப்படி என்ன சொன்னா, ஜி. சுப்பிரமணியர் சுதேசமித்திரன்ல ஆரம்பிக்கும் போது பாரதியை கொண்டு வருகிறார். பாரதியும் சென்னைக்கு சுதேசமித்திரனிலே பணிபுரியத்தான் வருகிறார். ஆனா சுதேசமித்திரன் போர்ல இருக்கு. அவருடைய தீப்பொறி கருத்துக்களுக்கு இந்த சுதேசமித்திரன் போர்லன்னு சொல்லிட்டு அவர் அதிலிருந்து நகர்ந்து இந்தியா பத்திரிகை ஆரம்பிக்கிறார் என்பது பாரதியினுடைய வரலாறு. அப்ப அந்த நேரத்துல ஜி. சுப்பிரமணியர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் சொல்றாரு, அப்ப சொன்ன நான் இப்ப சொல்றது இப்போ நம்ம அனலைஸ் பண்றது அன்றைக்கே சொல்றாரு. அவர் சொல்லுகிறார், பாரதியினுடைய பக்தி என்று பாரதியினுக்கு இருக்கக்கூடிய ஆன்ம சக்தி அல்லது பக்தி என்பதே தேசபக்தி என்று அவர் முன்மொழிகிறார். அதனால நான் இந்த பாட்டை நாம படிக்கும்போது நான் பல இடங்களில் நான் ஒரு உதாரணம் சொல்லி கொண்டு வருகிறேன். ஒரு சக்தி உபாசகன் என்ன சொல்வானோ அந்த அளவு வெரி டீப். அதாவது சக்தி சாக்தர்கள் சொல்லக்கூடிய இலக்கணத்திலே சக்தியை வைத்து பார்க்கிறார். அதே நேரத்துல மோஸ்ட் பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் சக்தி இந்த தேசத்துக்கு பயன்படக்கூடிய வகையிலே தேசத்துக்கான நல்ல குடிமக்களை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பண்பு நலன்களை சக்தி நலன்களாக அவன் எடுத்து கூறுகிறான். இந்த காம்பினேஷன் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரியல அப்படின்னு சொன்னா நம்ம பாரதிய ஒவ்வொரு பிஜியன் ஹோல் அடைச்சிருவோம். இங்க அங்க அங்க இங்க பாரதி வரா, எத்தனையோ கவிஞரா பத்திரிகையாளனா, அவர்கள் சித்தரா அல்லது சாக்தரா அல்லது இன்னும் வேற ஏதாவது அப்படி இப்படி நாடக ஆசிரியனா, பாஞ்சாலி சபதம் ஓ அற்புதமான பாடல் இதுக்கு. ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக விளங்கக்கூடியது என்ன என்று கேட்டால் இதுதான். இதுல ஒரே ஒரு ஒரு அகச்சான்று சொல்லி நான் இந்த இதுக்கு கூட போறேன். பாஞ்சாலி சபதம் ஏன் எழுதினார் பாரதியார் என்று அந்த காலத்துல பெரிய பட்டிமன்றம்லாம் நடக்கும். நானே நிறைய கலந்துட்டு இருக்கேன். என்னுடைய தலைமையிலே பல பட்டிமன்றம் நடந்திருக்கின்றன. அதுல மிக முக்கியமான பட்டிமன்றம் என்னன்னா, ஒரு பட்டிமன்றத்துக்கு நான் கலந்து கொண்ட பட்டிமன்றத்துக்கு எதிரே பேராசிரியர் நாகநந்தி அமர்ந்து கொண்டிருக்கிறார். என்னையே உற்று பார்த்து கொண்டிருக்கிறார், என்ன சொல்ல போறேன் அப்படின்னு. அவரு எங்களுடைய பாரதி கலைக்கழகத்துல செம்பருத்தி வந்திருக்காரா தெரியல, செம்பருத்தி அவருக்கு ஞாபகம் இருக்கும். அதுல மண் விடுதலையா பெண் விடுதலையா என்று ஒரு பெரிய இதற்காக பாரதி பாஞ்சாலி சபையினா இன்னும் கூட போட்டு இருக்காங்க. அது பேசி முடித்த பிறகு ஒரு வாரத்துக்கு பிறகு நான் சந்திக்கிறேன் பேராசிரியரை. அவர் சொன்னார் என்கிட்ட, நீங்க எல்லாம் அடிச்சு நீங்க மண் விடுதலை பெண் விடுதலையான, ஆனா பாரதி ஏன் எழுதினான் தெரியுமா உங்களுக்கு என்று பல சான்றுகளை காட்டி ஒரு மணி நேரம் நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னார், அந்த பாரதியில ரொம்ப முக்கியமான பாஞ்சாலி சபதத்தினுடைய இடம் எது தெரியுமா? பாஞ்சாலியுடைய துகில் இருத்தல் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. சொல்றான், இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என்று சொன்னபோது, பீமன் சொன்னபோது அர்ஜுனன் எழுந்து சொல்வான், என்ன சொன்னாய், என்ன வார்த்தை சொன்னாய் என்று சொல்லி யாவர் முன்னே சொன்னாய் என்பார். சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாய்தல் கொண்டும் நெஞ்சம் நெஞ்சம் பார்த்து கொண்டு நெஞ்சம் பொறுக்காமல் அது எதிர்த்து துடித்து இழ வேண்டாமா? அப்படி ஒரு நிலை இல்லையே என்று இந்த ஒற்றுமையாகிய ஒரு பண்பு இருக்கிறதே, பிறருக்கு முன்னே நம்முடைய ஒற்றுமையை குலைத்துக் கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையில் தான் பாரதி எழுதியிருக்கிறான் என்று சொல்லி அதில் நீண்ட விளக்கத்தையும் ஒரு மிகப்பெரிய சான்றுகளையும் உள்ளே இருந்து எடுத்துக்காட்டார். இந்த குறிப்பெல்லாம் நான் வைத்திருக்கிறேன். ஆக பாரதிக்கு என்ன முக்கியமான செய்தி அப்படின்னா, பாரதி அரவிந்தர் போன்றவர்கள் இந்த நாடு சுதந்திரம் அடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லாதவர்கள், ஐயம் இல்லாதவர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, அரவிந்தர் தன்னுடைய சகோதரரிடம்
இனி வன்முறை தேவையில்லை, இந்த நாடு விடுதலை அடைந்து விடும் என்று சொன்னார். அப்ப இந்த நாடு விடுதலை அடைந்து விடும் என்று, அதனால பாரதி ஆனந்த பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. அது என்னமோ வந்து ஒரு கற்பனையில ஒரு ஒரு கவிதையினுடைய எழுச்சியிலே பாடினான் என்பதல்ல பொருள். அதுல இன்னும் ஆழ்ந்த பொருள் இருக்கிறது. ஹி நோஸ். ஒன்று மகான் அரவிந்தர்கள் போன்றவரோடு பழகிய அந்த பழக்கத்தினாலே வந்த ஆன்ம சக்தி, அந்த திருஷ்டி, தூர திருஷ்டி என்பார்கள், எதிர்காலத்தினுடைய திருஷ்டி இருக்கிறதே, அந்த எதிர்காலத்தினுடைய அடையாளத்தை தெரிந்து கொண்ட ரிஷிகளாக வாழ்ந்தவர்கள் அரவிந்தர், பாரதி, வாவேசு ஐயர் அவர்கள் எல்லாம். அதனாலே சொல்லிருக்கிறான் என்பது மட்டுமல்ல. ஆகவே பாரதி தன்னுடைய எழுத்துக்களிலே பல எழுத்துக்களை நீங்க பார்க்கும்போது எல்லாம் சாதாரண பாட்டு கூட எல்லாருக்கும், ஆயுதம் செய்வோம், இந்த காகிதம் செய்வோம், ஆணிகள் செய்வோம், கோணிகள் செய்வோம், இப்படிலாம் எழுதின்னு போறான். நாட்டை பத்தி எழுதிட்டு இருக்கான். இது மாதிரி யார் எழுதியிருக்கிறார்கள்? விடுதலை கவிஞர்களுடைய உலக வரலாற்றிலே விடுதலை கவிஞர்கள் அத்தனை பேரும் விடுதலையை வேண்டி எதிர்ப்புறல், அந்த செங்குரல் என்று சொல்வார்கள், இந்த ரெட், தி சோ கால்டு தி கம்யூனிஸ்டிக் ரெட், அந்த போராட்ட எதிர்ப்பையும் அந்த சிவப்பையும் தான் காட்டியிருக்கிறார்களே ஒழிய, எந்த விடுதலை கவிஞனும் இன்னும் விடுதலை அடையாத நாட்டிலே இருந்து கொண்டு விடுதலையை பாடிக்கொண்டு அதற்கு சற்றும் குறையாத விழுக்காடு அளவிலே விடுதலை பெற்ற நாடு எப்படி வளர வேண்டும் என்ற சமுதாய பணிகள் பற்றியும் சீர்திருத்த கொள்கைகள் பற்றியும் நாடு எப்படி வளர வேண்டும் என்பதை பற்றியும் சொன்ன பாரதி போல யாருமே கிடையாது. இது வந்து இது உலக வரலாற்றிலே கூட எடுத்து வைத்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பாரதியினுடைய பின்னணி. இதைத்தான் நம்ம எதிர்ப்பு. தனித்தனியா பிரிச்சு பாரதி வந்து பெண் விடுதலை பேசினான், சாதி ஒழிப்பை சொன்னான், தீண்டாமையை எதிர்த்தான். சீரியஸா பார்த்து கொண்டே இருக்கும்போது பாரதி தான் வாழ்ந்த காலத்தில், we are talking about a person who demised, left his mortal coils in the year 1921. 1947 கிடைத்த விடுதலைக்கு எத்தனை ஆண்டுகள் முன்னே அவன் இதையெல்லாம் எழுதியிருக்கிறான் என்று பார்க்கும்பொழுது இந்த சக்தி என்ற பாடலும் அது போல்தான். ஆகவே அவனுடைய பாடல்களில் இருக்கக்கூடிய இந்த நுட்பத்தை கவனிக்க வேண்டும். அதுல இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இப்போ வந்து இந்த குழந்தைகளுக்காக சொல்லக்கூடியவை பஞ்சதந்திர கதைகள் என்று சொல்வார்கள். விஷ்ணு சர்மா பஞ்சதந்திர கதையை இருக்கிறார் என்று இப்போது நம்ம எல்லாம் குழந்தைகள் எல்லாம் படிக்கிறார்கள். ஆனா அந்த அந்த பஞ்சதந்திர கதை ஒவ்வொரு வயசுலயும் படிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு ஏஜ்லயும் அதே கதையை படிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு ஏஜ்லயும் அதே கதையை படிச்சு பார்த்தா அது உங்களுக்கு ஒவ்வொரு விதமான அறிவுரையை சொல்லிக்கொண்டே வரும். There are some stories that ages along with you. உங்களுடைய வளர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இலக்கியம் இருக்கிறதே, அதை போன்ற இலக்கியம் அது. அது போல வந்து பாரதியில வந்து இதுல இன்னொரு ஒரு செய்தி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்களுக்கு நாங்கெல்லாம் வந்து சென்னையிலே வளர்ந்தவர்கள். நான் சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்திருக்கிறேன். எங்க ஸ்கூல்ல எல்லாம் பாரதி பாட்டு அப்படின்னு சொன்னோம்னா, பாருக்குள்ளே நல்ல நாடு, இந்த மாதிரி பாரதி பாட்டு இருக்கும். இந்த துன்பமில்லாத நிலையே சக்தி என்ற பாடலை தென் மாவட்டங்களிலே, குறிப்பாக எங்கள் திருநெல்வேலி மாவட்டங்களிலே பள்ளிக்கூடங்களே குழந்தைகளுக்கு பாடலாக வைத்திருந்தார்கள். இதுல முக்கியமான இந்த பாட்டை பத்தி நான் பேசிக் கொண்டிருக்கும்போது நேற்று துணைவியார் அவங்க செங்கோட்டையில தான் படித்தார்கள், அவருடைய ஊர். அவர் சொன்னார்கள், இதெல்லாம் எங்க ஸ்கூல்ல பாடின பாட்டு, இதெல்லாம் ஸ்கூல்ல பாடுவார்கள் குழந்தைகள். இப்ப கூட அந்த பழைய அந்த டியூன்ல வந்து பாடி காமிச்சாருங்க இந்த பாட்டை. இந்த பாட்டு தானே என்று. இந்த பாடலை நான் பாரதியை படிக்கும்போது நானாக எடுத்து பார்த்தேன் ஒழிய நம்ம ஊர் படிப்புல ஒண்ணுத்தையும் காணவே காணும். இல்லவே இல்லை இதெல்லாம். ஏன்னா வி ஹவ் பிகம் செகுலர். இன்னும் சக்தி பாட்டு என்னத்துக்கு பாடுறது? சக்தினா இதுவா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது மனது ரொம்ப வேதனைப்படுகிறது. நான் திரும்ப திரும்ப இதை ஏன் சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், ஒரு ஒரு வந்து இந்த நாட்டினுடைய அடிப்படையான பண்பையும் இந்த நாட்டினுடைய பின்புலத்தையும் தெரியாமல் பல பேர் பலதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அதுவும் இந்த மோஸ்ட் அன்பார்ச்சுனேட் வேர்ட் இந்த செகுலார்னு இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆகவே இன்றைய தினம் பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ சக்தி பாடல்கள் என்று யாருமே சொல்றது கிடையாது. பாரதிக்கு வந்து பாரதியுடைய விநாயகர் நான்மணி மாலையில இருக்கக்கூடிய நமக்கு தொழில் கவிதை, அதுல வந்து கடைசி 2 லைன் எடுத்துட்டாங்க அரசாங்கம். பாரதியுடைய நெற்றியில இருக்கக்கூடிய குங்குமப்பட்டை அழித்து விட்டார்கள். ஏன்னா ஏதோ அது வந்து ப்ரொமோட் பண்ணி இதுதான் சரி அதுதான் சரி என்பதற்காக நான் சொல்லவில்லை. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய போக்கு இது போன்று சரி கிடையாது. நம்ம வந்து பரம்பரை அந்த மரபிலே ஏன் செய்தான் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆகவே பாரதிக்கு இருந்தக்கூடிய அக்கறை, நான் என் அளவிலே நான் என்னை எது பண்படுத்தியதோ அதை வைத்துக் கொண்டு போகிறேன். இந்த உடல், இந்த உணர்வு, எனது செயல், இது எல்லாம் தான் ஒரு வாகனம். இப்ப நான் ஒரு மனிதனாக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கான பின்னணி ஒன்று இருக்கிறது. இதை நான் மேக்சிமம், இப்போ நான் ஒருத்தங்கிட்ட கார் இருக்கு, ஒருத்தங்கிட்ட ஸ்கூட்டர் இருக்கு, ஒருத்தங்கிட்ட சைக்கிள் இருக்கு, எதுவா இருந்தா என்ன, அதை ஒழுங்காக வைத்துக் கொண்டால் அதிலே நீங்கள் பயணம் செய்யலாம். அதனுடைய பயன் உங்களுக்கு முழுதாக கிடைக்கும். ஆகவே மனித உடலிலே நம்ம அணிந்திருக்கோம். இந்த உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல. ஆனா இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய விஷயத்தை உலக அளவிலே பல மதங்கள் செய்திருக்கின்றன. பல கருத்து கோள்கள், பல கொள்கைகள் செய்திருக்கின்றன. அதனால எதெல்லாம் இந்த மனிதனுக்கு பயனாக இருக்கிறதோ நாம் நிச்சயமா எடுத்துக்கொள்ள வேண்டும். இது அதை என்று ஒதுக்க முடியாது. ஆகவே பாரதி சக்தி பாடல்களை பாடியிருக்கிறான். இது ஏதோ ஒரு அஹ், ஒரு பக்தி பாடல், இது கடவுளை பற்றி பேசுகிறது, எனவே இதை ஒதுக்க வேண்டும் என்று சில பேர் நினைக்கிறார்கள். ஆகவே நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்ன என்று சொன்னால், பாரதியினுடைய சக்தி பாடல்கள் என்பவை அதையும் தாண்டியது. இது எல்லாமே தாண்டியது. அவனுடைய பார்வை மிக விரிந்த பார்வை. ஒன்றை சொல்லுகிறேன், அவன் எந்த மணக்குள விநாயகரை பத்தி பாடினாலும் சரி, அவன் இவர் நம்முடைய விஸ்வநாதனுடைய பதிவு ஒன்று பார்த்தேன். எங்க ஊர் கோவில், இந்த கடையத்திலேருந்து பக்கத்துல இருக்கிற கல்யாணி, நித்திய கல்யாணி கோவில் போய் பார்த்துட்டு வந்தேன்னு எழுதியிருக்கார். பாரதி சென்ற ஊர், இந்த நித்திய கல்யாணி கோவிலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய பாறையில் தான் அமர்ந்து பாரதி எழுதினார் என்று வரலாறு. ஆகவே அந்த கோவிலை பற்றி, அந்த உஜ்ஜயினி நித்திய கல்யாணி என்ற பாடலை பாரதி எழுதினாலும் சரி, தத்துவார்த்தமாக எழுதக்கூடிய பரசிவ வெள்ளம் என்ற பாட்டிலே பார்த்தாலும் சரி, அவனுடைய உலக பார்வை என்றும் மாறியதே கிடையாது. இந்த உலக பார்வை பாரதிக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்றால் அதுதான் வேத ரிஷிகளுடைய பார்வை. இந்த வேத ரிஷிகளுடைய கதை பாரதி எழுதுகிறான். அதை பற்றி ஒரு பின்னாலே சொல்ல இருக்கிறேன். என்று முடியுமோ அதை பேசலாம். வேத ரிஷிகளின் கதை என்று பாரதி எழுதுகிறான். வேதங்களை பற்றி எழுதியிருக்கிறான் பாரதி. இப்போ இந்த வேதங்கள் என்பவை பொதுவான மறைகள். எதையுமே குறிப்பிட்டு சொன்னது கிடையாது உலகத்தினுடைய உயர்வுக்காக. ஆகவே இந்த சின்ன பாடல், துன்பமில்லாத நிலையே சக்தி என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த சின்ன பாடல், மூன்றே மூன்று ஸ்டான்ஸாக்கள் இருக்கின்றன. அந்த இதுக்கு வேறு விருத்தங்கள் இருக்கின்றனவே, அந்த பாடலிலே நாம் தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த பின்னணியோடு நான் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். துன்பமில்லாத நிலையே சக்தி 23 இலக்கணங்களை பாரதி சக்திக்கு கொடுக்கிறான். இதுதான் டெபினிஷன். நம்ம ஓரளவு நம்ம இறைவன் சித்தம், நம்ம தொடர்ந்து ஏதோ எனக்கு இந்த நான் சொன்னது போல எதுக்கப்புறம் எதை பேச போறேன்னு நான் தீர்மானம் செய்து கொள்வதில்லை. பேச பேச அப்படியே அந்த அந்த புத்தகம் விரிந்து கொண்டே வருகிறது. ஆனாலும் ஓரளவு கிட்டத்தட்ட ஒரு 5 சக்தி பாடல்களை பின்னணியிலே நாம் பார்த்து விட்ட பிறகு இதை பார்க்கிறோம் என்பதே ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா முதல்ல பார்த்திருந்தா கூட இவ்வளவு தூரம் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குமா தெரியாது. ஆனா இதுல அது இருக்கிறது. எடுத்த உடனே நம்ம பார்க்கிறோம், துன்பம் இல்லாத நிலையே சக்தி. இதுக்கு என்ன பொருள் சொல்வீர்கள் என்று சொன்னால், முதல்ல நமக்கு தெரிகிறது எடுத்த உடனே ஆரம்பிக்கிறான் சக்தி என்ற கான்செப்ட். அது எப்படி எல்லாருக்கும், பாரதிக்கு சொல்வார்கள், பாரதி ஒரு நல்ல கவிஞன் அல்லது ஒரு நல்ல படைப்பாளி என்று சொன்னால் அவனுக்கு மனோ தத்துவம், சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும். ஒரு முதல் வார்த்தையில சுஜாதா போன்றவர்கள் கதை எழுதும்போது முதல் வார்த்தையில இழுத்துவார்கள் கதையில, கடைசி வார்த்தையில அடுத்த கதையை படிக்க தூண்டும்படியாக எழுதி வைப்பார்கள். அப்படி அவரோட படைப்பாளிகள் வாசகர்களோடு பின்னி பிணைந்தவர்கள். அது கேட்பவனை கேட்டார் பிணிக்கும் தகையவாம். சார் எல்லாரும் என்ன எல்லாருக்கும் புரியும்படி எழுதணுமா என்று கேட்ட ஒரு குரூப் இருக்கு. எனக்கு அவர்களையும் தெரியும், ரொம்ப பெரியவர்கள். எல்லாருக்கும் புரியும்படி என்னத்துக்கு எழுதணும், இலக்கணம் இலக்கியம் என்பது புரிஞ்சா புரிஞ்சுக்கிறான், இல்லைன்னா போறான் சார், எனக்கு தான் எழுதுறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக எனக்கு இருந்திருக்கிறார்கள். அவர்களான சொல்வது ஒன்றே ஒன்றுதான், இது என்னவோ ஒரு புதிய கருத்து அல்ல. இது இட் இஸ் நாட் அ சீப் அண்ட் மாடர்ன் ஐடியா டு அட்ராக்ட் பீப்புள். ஒரு பேச்சிலே சொன்னார், வள்ளுவர் சொன்னார், கேட்டார் பிணிக்கும் தகையவாய், கேளாரும் வேட்ப என்று சொன்னார். அப்படி இதை முதல் எழுத்தே சொல்றான், எல்லாருக்கும் இந்த இந்த உலகிலே பிறந்த அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை துன்பம். பாரதி இதை கையில எடுத்துக் கொண்டுகிறான், துன்பமில்லாத நிலையே சக்தி. இதுக்கு பேரலா என்ன சொல்லணும் அப்படின்னா, சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில அவர் தேடுகிறார், இறைவனை தேடிக்கொண்டே செல்கிறார். அதுல அவர் கேட்கக்கூடிய ஒரு கருத்து, இது ஆல்மோஸ்ட் எத்திஸ்டிக் கான்செப்ட் தான் அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். இளைஞராக இருக்கிறார், கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கிறார். அதுவும் பெங்கால் என்பது வங்காள நாட்டு தமிழ் இந்தியாலே ஒரு எரிமலை மண் என்று மண்ணு பத்தி சொல்றாங்களே, இந்த மண் அந்த மண் என்று. கொந்தளிக்கக்கூடிய மண் எது என்று சொன்னால் இந்தியாவில் அந்த காலத்தை வங்காளம் தான். தி பெஸ்ட் லிட்ரேச்சர்,
தாகூர் பிறந்த மண் என்பது மட்டுமல்ல, அது அது அங்கதான் பெரிய இலக்கியங்கள் வந்தன. புரட்சிகள் எல்லாம் அங்கேதான் வெடித்தன. ஒரு நேதாஜி, ஒரு அரவிந்தர், இது போன்றவர்கள் இங்க வந்தே மாதரம் சொல் எடுத்து கொடுத்த பங்கிம் சந்திர சட்டர்ஜி, இப்படி அது அந்த 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 மண், அதுக்கு அந்த சிறப்பு அந்த மண்ணுக்கு. ஆகவே அந்த இடத்திலே எழுந்ததுதான் இந்த இந்த எண்ணங்கள். ஆகவே அங்கிருந்து புறப்பட்ட ஒரு விஷயம் இந்த பரமஹம்சர், இந்த விவேகானந்தர், இந்த குரூப். அதுல விவேகானந்தர் புரட்சியாளர். இறைவனே இல்லை. அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்விதான், இறைவனை பார்த்திருக்கிறீர்களா? எல்லாரும் கேட்ட கேசப் சந்திரசன், தாகூருடைய அப்பா, இந்த தாகூருடைய ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தையார், அஹ், அவர் வந்து ஒரு மிகப்பெரியவர், அவரும் மிகப்பெரிய ஒரு ஸ்காலர். அவர் அவர்கிட்ட போய் கேட்டார் இவர். அவர் வந்து தாகூரோட அப்பா இவரை பார்த்துட்டு, விவேகானந்தரை பார்த்துட்டு, இறைவன் இருக்கானா இல்லைன்னு தெரியாதா, உன் கண்ணுல ஒரு ஒளி இருக்கிறது, நீ ஒரு பெரிய ஞானியினுடைய கண்கள் உனக்கு இருக்கின்றன என்று சொல்லி அவர் அனுப்பிச்சிடுறார். கேசப் சந்திரசன், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தோஸ் டைம்ஸ், அவருடைய தனியா அவர்கிட்ட பார்த்தபோது அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கார். இதெல்லாம் தாண்டிட்டு நம்ம பரமஹம்சர்கிட்ட வர குழந்தை மாதிரி உட்காந்து பரமஹம்சர், இறைவனை ஒரே வார்த்தை பார்த்திருக்கிறேன், அது மட்டுமல்ல நான் பார்த்ததை விட தெளிவாக உனக்கு காட்ட முடியும், அவ்வளவுதான். உள்ள உள்ள போயிட்டார். இந்த கனெக்ஷன் டுக், அதாவது இந்த ஆன்சர் தானே முக்கியம். ஃபர்ஸ்ட் டச் தான், அப்புறம் தான் விளக்கம்லாம். முதல் வார்த்தையிலே குழப்பக்கூடாது. இது கொடுப்பியானா கொடுக்கவே கொடுக்க இல்லைன்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒன்று தத்துவார்த்தமா ஆரம்பிச்சு கீதை என்ன சொல்கிறது. அதாவது கீதைனா என்று அங்கே போர்க்களத்துல குருட்சேத்திரத்துல மண்ணுலேருந்து ஆரம்பிச்சா. ஃபர்ஸ்ட் வரவனுக்கு வந்து அதனுடைய வாட் இஸ் த சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ். அது மாதிரி பாரதி நினைக்கிறான், சக்தியினுடைய 23 இலக்கணங்களிலே முதலிலே சொல்லக்கூடிய இலக்கணம், த ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்று சொல்லுகிற நியூட்டனுடைய லா என்ன சொல்லுகிறாள், ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, இந்த பயோ எனர்ஜெட்டிக்ஸ்ல இந்த மாதிரி அறிவியல் செய்திகள் வருவது போல, இவன் இந்த அறவியல் செய்தியிலே, இந்த பக்தியியல் செய்தியிலே, இந்த தேசவியல் சக்தியிலே, சக்தி இயல் சக்தியிலே அவன் சக்திக்கான இலக்கணத்தை கொடுக்கிறான். துன்பமில்லாத நிலையே சக்தி. இதுல இன்னொரு அற்புதம் என்ன அப்படின்னா, இதை கேட்டவுடனே எல்லாம் ஓடி வராங்க. எப்படி வந்து குழந்தை பாட்டுல பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா என்று சொன்ன போது எல்லா குழந்தையும் ஓடி வந்துருது பக்கத்துல. மற்றவங்க எல்லாம் பார்த்து ஓடி போயிடுது. குழந்தை ஓடி போயிடுது, இது ஓடி வந்தது. ஓடி விளையாடு பாப்பான்னு விளையாட சொன்னான். அதே மாதிரி இங்க துன்பம் இல்லாத நிலையே சக்தின்னு எல்லாம் பக்கத்துல வந்தாங்க. அடடா இந்த பாட்டு நல்லா இருக்கு, இதுதானே சக்தி. நம்ம என்னமோ நினைச்சிருந்தோமே, குங்குமம் வச்சுக்கிறது, கோவிலுக்கு போறது, கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றது, சாண்டிங், எல்லாமே நினைச்சிருந்தோமே சக்தினா பெரிய உருவம், எல்லாம் நினைச்சிருந்தோமே. என்ன இது? துன்பமில்லாத நிலையே சக்தி. வாட் இஸ் ஸ்டாண்ட்? அதான் நிலையே சக்தி என்பதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இனன்சியேஷன். இதுல இன்னொரு நுட்பமான விஷயம், துன்பமில்லாத நிலையே சக்தி என்பதுதான் சொன்னானே ஒழிய இன்பத்தை பத்தி பாரதி பேசல. அது கவனிச்சிங்களா? அதுல இன்பம் கொடுக்கக்கூடியது சக்தி என்ன எழுதலாமா பாரதி? சார் ஆட்டோமேட்டிக்கா அதுதானே சார், துன்பம் இல்லாத சக்தினா இன்பம் தானே? இல்ல. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், எல்லா டைகாட்டமியும் வந்து ரெண்டா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். கருப்பு வெள்ளை என்று சொல்லும்போது நாம் என்ன நினைக்கிறோம், இந்த டைகாட்டமி, இருமை. அந்த இருமை எப்போ உலகத்துல இருமையா இருக்கிறது இல்ல. ஆஸ் இன் இங்கிலீஷ் தே சே, பிட்வீன் பிளாக் அண்ட் ஒயிட் தேர் ஆர் நம்பர் ஆஃப் கிரே ஷேட்ஸ் என்று சொல்வார்கள். கிரே ஷேட்ஸ் ஆர் தேர். அது போல வந்து இந்த துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் நடுவுல நிறைய விஷயம் இருக்கிறது. அதை வந்து ஒரு தராசு மாதிரி வைத்துக்கொண்டு, ஒரு பக்கம் துன்பம் ஒரு பக்கம் இன்பம் என்று வைத்துக் கொண்டால், அப்படி இரண்டும் ஆடி நடுவுல அந்த முள் நிற்கும்போது அது துன்பம் இல்லாத நிலை மட்டுமல்ல, இன்பமும் இல்லாத நிலை. சப்போஸ் பாரதி இப்படி எதிர்க்காம வச்சுங்க, எடுத்த உடனே இன்பம் இல்லாத நிலையே சக்தி, யாரா படிப்பாங்களோ? நோபடி வில் கம் அண்ட் ரீட் இட். யார் படிப்பா? உலகத்துல துன்பம் தானே. அப்ப அடுத்த கேள்வி, துன்பம் என்றால் என்ன? துன்பம் என்றால் என்ன? ரொம்ப சிம்பிளா சொன்னா எல்லாருக்கும் ஒரு துன்பம். ஐயோ, ஒரு சின்ன ஒரு கொசு கடிச்சா நம்ம அடிச்சுட்டு போயிடுறோம். ஒரு குழந்தை கொசு கடிச்சா அழும். எறும்பு எறும்பு மேல கடிக்கும், அதுக்கு தெரியாது. அதுக்கு அதுக்கு ஒன்றும் பண்ண எறும்பு கடிக்கும், அம்மானு அழும். அம்மா பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு அது காது பக்கமா எங்க அந்த எறும்பு ஏதோ ஊறி இருக்கோ குழந்தைக்கு துணியில இருந்து தட்டுவா. அப்போ துன்பம் கம்ஸ் அவுட் ஆஃப் நோ நாலேஜ். குழந்தைக்கு இப்போ உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு, ஒரு கொசு எறும்ப தட்டி விட்டுட்டு போயிடுவோம். அதுக்கு வந்து யாரும் அழப்போறது இல்லை. ஒரு குழந்தை அழுகிறது. இந்த குழந்தை எப்படி ஒரு நோ நாலேஜ் இல்லாதனால அழறதோ, அது போல பெரியவங்க அழறாங்க, பொங்கி பொங்கி அழறான்.
என்ன காரணம்னு கடைசியில் எடுத்து பார்த்தா, the more knowledge gives you relief. இதுதான் ஞானம் என்று சொல்கிறார்களே. அப்போ துன்பம் என்பது இட்ஸ் a மேட்டர் ஆஃப் சாய்ஸ். அப்போ எது உங்களுக்கு அந்த அந்த இது கொடுக்கும்? ஒன்றும் இல்லை. சில பேருக்கு வந்து இப்போ எக்ஸாமினேஷன்னா பல பேருக்கு துன்பம். ஐ ஹவ் சீன். காலேஜில் வந்து ரொம்ப நான் ரொம்ப அதாவது காலேஜில் இருக்கும்போது, ஆனால் வாழ்க்கையில் நான் நினைத்து பார்க்கிறேன், யார் செய்த தவமோ புண்ணியமோ, நான் தொடர்ந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஆசிரியர் பணி இருக்கிறேனே, வேற எந்த பணியிலும் இவ்வளவு திருப்தி இருந்திருக்காது. அது எனக்கு எத்தனையோ விஷயங்களை கொடுத்தது. அதில் நான் ரொம்ப ரசிக்கிறது வந்து ஜூனியர் டீச்சராக இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் அந்த மேற்பார்வை இன்விஜிலேஷன் ஒர்க்கு கொடுப்பாங்க. பின்னாடியே சீனியர் டீச்சர் ஆகும்போது எங்களுடைய பணிகள் வேற மாதிரி ஆயிடும், அதுக்கு உள்ள போக முடியாது. பட் we used to go for inspection and all that. ஆனா சின்ன யங் டேஸ்ல வந்து அந்த இன்விஜிலேஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு ஒரு ரூம்ல ஒரு 50 பசங்க உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க, நம்ம இப்படியே சுத்தின்னு இருக்கணும், ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இப்படி கையில கீழே தான் பிட் அடிக்கிற பையன், ஏன்னா நமக்கு நம்ம ஞாபகம் வரும்ல, நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் தெரியும்ல. அப்படியே அங்க சுத்தின்னு இருக்குது. அப்படியே ஒவ்வொருத்த முகத்துல பார்க்கும்போது இருக்கக்கூடிய டென்ஷன், உடனே இப்படியே வச்சு சார். சில பேர் இந்த சில பசங்க தலையை தூக்க மாட்டான் சார், பேப்பர் பேப்பர் இப்படி கையை மட்டும் தான் தூக்குவான், பேப்பர் வச்சுனே போகணும். இன்னும் சில பேர் இப்படியே உட்காந்து இப்படியே ஒரு சித்தர் மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பான். சில பேர் என்ன பண்ணுவான், கடைசி 5 நிமிஷத்துல வேக வேகமா எழுத ஆரம்பிப்பான். சார் 1 மினிட் சார், இது வரைக்கும் எழுத மாட்டான். ஏன்னா இப்போ இப்படியா ஒரு நாலேஜ் ஒன்று கங்கை புரள்ற மாதிரி கடைசி நேரத்துல வந்துருக்கு. எவ்வளவுலாம் பார்த்துருக்கோம். இதுல வந்து பரீட்சை என்றால் துன்பம். ஆனா சில பசங்க இருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அல்லாடி ஃபேமிலி, அல்லாடி ராமகிருஷ்ணன், அல்லாடி ராமச்சந்திரன், இது மாதிரிலாம் பல அல்லாடி பீப்புள் வருது. அல்லாடி கிருஷ்ணசுவாமி, த கிரேட் லாயர் ஹூ அசிஸ்டட் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதும்போது, அம்பேத்கர் போன்றவர்களுக்கு வந்து அவர் கூட இருந்து அசிஸ்ட் பண்ணவர், த கிரேட் அல்லாடி கிருஷ்ணன். அந்த பெயரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பெயரன், நவ் ஹி இஸ் a வெரி கிரேட் சயின்டிஸ்ட், ஆல் ஓவர் நோன் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இன் நம்பர் தியரி. பிரைம் நம்பர்ல பெரிய ஆளா இருக்கான். அவன் எங்க கல்லூரியில வந்து பிஎஸ்சி படிச்ச போது செகண்ட் இயர் இருக்கான். நான் இன்விஜிலேட் பண்றேன், அவன் அந்த ரூம்ல பரீட்சை எழுதிட்டு இருக்கான். 3 மணி நேரம் எழுத வேண்டிய பரீட்சை. அது வந்து இவன் உட்காந்து அங்கிட்டு எழுதினான். ஒரு 1.5 மணி நேரத்துல வந்து அந்த பேப்பரை கையில கொடுத்துட்டு போயிட்டான். ஏன்னா நல்ல படிக்கிற பையனாச்சு, இந்த மாதிரி பண்ணிட்டு போறானே இவன் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். சரி ஒன்றும் கேட்கல, கிளம்பி போயிட்டான். அது தெரியும் அது என்ன இது மாதிரி பண்ணியிருக்கானே யோசிச்சிருந்தேன். அந்த வருஷம் யூனிவர்சிட்டி ரிசல்ட்டை பார்த்தா இஸ் a கோல்ட் மெடலிஸ்ட். என்ன கேட்டா சார், அப்புறம் தான் சொன்னாங்க, மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் கிட்ட கேட்டேன் நான். அவர் சொன்னார், சார் மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த பர்டிகுலர் மெத்தட்ல தான் போடணுங்கிறது கிடையாது, தேர் ஆர் ஷார்ட்டர் மெத்தட்ஸ். அவன் பல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தான் சார், அவன் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிட்டான். சாய்ஸ் எல்லாம் கூட இல்லாத மொத்த பேப்பரையும் வந்து 1.5 மணி நேரத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டான், காட் த மேக்ஸிமம் மார்க் என்று சொன்னான். அவன் துன்பம் இல்லாமல் அந்த எக்ஸாமினேஷன் எழுதக்கூடியவன். மற்ற பசங்க வந்து அக்கம் பக்கம் பார்த்து ஒரே துன்பம், எங்க இந்த இருக்கு கொண்டு வந்தாச்சு பிட்டு பேப்பர், அது எப்படி எடுத்து வெளியில வச்சு பாக்குறது. அப்ப என்ன அர்த்தம்? துன்பம் இல்ல, துன்பம் ஏன் வருகிறது? நாலேஜ் இல்லாத அறிவற்ற நிலையிலே துன்பம் வருகிறது. இன்னொன்று, இந்த பவர், வாட் யூ கால் as அதிகாரம், ஒரு பதவி, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு துன்பம் இல்லாமல் இருக்கிறதா என்று சொன்னால் அங்கும் துன்பம் இருக்கிறது. துன்பம் இல்லாத இடமே இல்லை என்று இருக்கக்கூடிய உலகிலே துன்பம் இல்லாத நிலையே சக்தி என்று பாரதி சொல்லும் பொழுது அது எத்தனை பேர் இருக்கும் இல்லையா? விந்தையொரு காந்தமிசை வீழும் இரும்பினை போல் என்று எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய முதல் வரி அதான், துன்பம் இல்லாத நிலையே சக்தி. இப்ப என்ன என்ன ஹவு டு யூ எக்ஸ்பிளைன் திஸ் துன்பம் இல்லாத நிலை என்று சொன்னால், எல்லாருக்கும் ஆரம்பத்துல ஒரு துன்பம் இருக்கும். ஐ யூஸ் டு ஆல்வேஸ் கிவ் திஸ் எக்ஸாம்பிள். சைக்கிள் ஓட்டுறான்னு வச்சுக்கோங்க, சைக்கிள்ல பேலன்ஸ் வர வரைக்கும் முதல்ல சைக்கிள் கத்துக்கும் போது வேர்த்து விறுவிறுத்து 3 பேர் பிடிச்சுன்னு ஓடுவான். இவன் அனுபவிக்கிறத விட பிடிச்சுன்னு வரவன், கூட பிடிச்சுன்னு வரவன் அனுபவிப்பான். எவன் எந்த பக்கம் சாய்வான் தெரியாது, அப்படி இருக்கும். கடைசியில பார்த்தா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தா திடீர்னு ஒரு 2 3 நாள் ஓட்டினே இருப்பான். அப்படி திரும்பி பார்த்தா, ஏய் பிடிச்சுட்டு இருக்கியா பிடிச்சுட்டு இருக்கியாமா, ஆமாண்டா பிடிச்சுட்டு இருக்கேன்மா. கடைசியில பார்த்தா ஒரு நாள் திடீர்னு கையை ஓட்டுருவான், இவன் பாட்டு ஓட்டின்னு இருப்பான். எந்த நேரத்துல உங்களுக்கு அந்த பேலன்ஸ் வந்தது தெரியாது. ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் சைக்கிள் ஓட்டுவது என்பது துன்பம் இல்லை, இன்பம்ங்கிறது அப்புறம் நினைச்சுட்டு இருக்கும். இப்ப முதல்ல ஆரம்பிக்கிற முதல்ல வந்து அவனுக்கு துன்பம் இல்லாத நிலை வந்துடுறது. இப்போ இதுக்கப்புறம் இன்பம் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனா இந்த சைக்கிள்லயே போயிட்டு வந்து ஏதாவது ஒரு வேலையை பண்ணு என்று அப்பா வீட்டில இருந்து அனுப்பும்போது அது துன்பமாக மாறுகிறது. இவனுக்கு வந்து சைக்கிள்ல போறது பிடிக்கும், பையனுக்கு வந்து சைக்கிள் எடுத்துன்னு போவான், சுத்துவான், அது இன்பம். இதே ஒரு வேலை கையில இந்த புக்கை கொடுத்து இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் இந்த ஃப்ரெண்டு கொடுத்துவான்னு அப்பா ஒரு வேலை செய்யும்போது அதெல்லாம் பண்ண மாட்டேன், அம்மா வீட்டில் வந்து காய்கறி வாங்கிட்டு சொன்னா பண்ண மாட்டேன் என்று சொல்லும் பொழுது இன்பம் துன்பமாக மாறுகிறது.
அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இவன் இவன் இஷ்டத்துக்கு போயிட்டே இருந்தானா. என்னுடைய நண்பர் சொல்லுவார், அவர் வீட்டில் உட்காந்துருக்கார், மாடிப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கீழே ஒரு மேலே மாடி, இந்த கீழே உட்காந்து படித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கண்ணாடியை மாடியில வச்சுட்டு வந்துட்டார். அவர் இறங்கக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை, அம்மா அந்த கண்ணாடியை எடுத்துன்னு வாமா, கீழே எடுத்துன்னு வா அப்படின்னு. போப்பா, சும்மா சும்மா நீ இப்ப சொல்ற, மேல இருந்து நல்லா வர முடியாது. இப்பதான் அந்த குழந்தை என்ன பண்றது, மேல வந்து மேல போயிட்டு கீழே வந்துட்டு, மேல போயிட்டு கீழே வந்துட்டு 10 வாட்டி மேலையும் கீழே இறங்கிட்டு இருக்கு அந்த குழந்தை மாடிப்படியில. இந்த கண்ணாடியை எடுத்துன்னு வான்னு சொன்னா, சும்மா எனக்கு வேலை கொடுக்காத, முடியாது அப்படிங்கிறது அந்த குழந்தை. இது ஏன் சுமையா தெரிகிறது? அந்த குழந்தை தானே மேலும் கீழும் சென்ற போது அது அதனுடைய விளையாட்டுக்கு விளையாடி கொண்டிருக்கிறது. எனவே அது சுமையாக தெரியவில்லை, அது துன்பமாக தெரியவில்லை. இன்னொருத்தர் சொல்லும்போது சுமையாக இருக்கிறது. அப்ப துன்பம் என்பது முதல்ல அறிவற்ற நிலையிலே துன்பம் வருகிறது. இரண்டாவது, நமது சுதந்திரத்தை யாராவது பறித்தால் அது துன்பத்திலே கொண்டு வருகிறது. நான் ஏன் இஷ்டப்படி பண்ணினா ஓகே, இன்னொருத்தர் சொல்லி பண்ணினான்னு அது சுமை. 3, இதுவும் உங்களுக்கு இருக்கு, நான் சொன்ன உதாரணங்கள் தான். தாகூர் உடைய கதையில வருகிறது. சிறு குழந்தை, சிறு பெண் குழந்தை, அந்த சிறுமி இன்னொரு குழந்தைய, அதோட சின்ன குழந்தை, ஒரு 1.5 வயசு குழந்தை, அது கையில வச்சுட்டு இருக்கா. இது மலை ஏறி கொண்டிருக்கிறார் அந்த குழந்தை, அந்த மலைப்பிரதேசத்துல வாழக்கூடிய பெண். அவர் பார்க்கிறார், ஏமா நீயே ஒரு சின்ன பெண், கையில ஒரு குழந்தைய வச்சுட்டு மலை ஏறி கொண்டிருக்கிறாயே, இது உனக்கு சுமையா இல்லையா, பாரமா இல்லையா? அப்படி கேட்டு அந்த குழந்தை சொல்றது, அது எப்படி பாரமா இருக்குது, ஏன் தம்பி இல்லையா, இது என்னுடைய தம்பி இல்லையா அப்படின்னு கேட்குது. அப்ப என்ன பொருள் என்றால், அங்கே துன்பம் இன்பமாக மாறுகிறது. அப்ப துன்பம் இஸ் ஆல்வேஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ துன்பம் என்பது ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷன்ல நீங்க வந்து துன்பம் இல்லாத நிலையில இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நிலைக்கு காரணம் சக்தி என்று பாரதி பேசுகிறார். அப்ப எப்படி பார்க்கணும்? அட் ஈஸ், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா துன்பம் இல்லாத நிலையே சக்தி என்றால் அட் ஈஸ், ஆங்கிலத்துல சொல்றோம் அட் ஈஸ். நான் இதுல என்சிசி பத்தி பேசிட்டு இருந்தோம், குவியத்தில் நான் அதை பத்தி எழுதும்போது என்னுடைய இதுல எழுதுறேன். அதுல வந்து நார்மலா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது வந்து அட்டென்ஷன் மா, ஸ்டாண்டர்ட் ஈஸ் விஸ்ராம், ஸ்டாண்டர்ட் ஈஸ் அப்படிமா. அது ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏன் அப்படின்னா, முதல்ல அட்டென்ஷன்ல ஒரு 5 நிமிஷம் நின்னதுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஈஸ் அப்படின்னா ரொம்ப இருக்கும். அட் ஈஸ், இட் இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபரபிள். அப்போ அட் ஈஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வதுதான் துன்பமில்லாத நிலை என்று சொல்கிறார். ஒரு, அதாவது இப்ப இப்ப இன்னொரு விஷயம், ஒரு 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 இசையை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் இசையோடும் நான் பயணப்பட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக பல இசை மேல, இசை கலைஞர்கள், என்னுடைய ஆசிரியர், மேடையில பாடக்கூடிய எத்தனை பேர் என்னுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இந்த சங்கீத கலாநிதி கிருஷ்ணாலேருந்து எல்லாரும் எங்க கிட்ட படிச்சவங்க. இங்க இந்த கல்லூரியில ஒரு, எங்க கல்லூரியில வரக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு சங்கீத கலாநிதி கிடைச்சிருக்கு. ஆகவே அந்த காலத்துல வந்து விவேகானந்தா கல்லூரியில படித்த பல மாணவர்கள் இசையில சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள், நான் பார்த்திருக்கேன். இவங்க எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது அரங்கேற்றம் நடக்கும் பார்த்திருக்கேன். அரங்கேற்றத்துல அப்படியே பயந்துன்னு பாடுவோம். அப்புறம் முதல் கச்சேரி போக போக நான் பார்த்திருக்கிறேன். அந்த சஞ்சய் அல்லது விஜய் சிவா அல்லது இது மாதிரி அபிஷேக் ரகுராம், இது போன்ற இளைஞர்கள், நான் பார்த்த இளைஞர்கள் பின்னாடி பெரிய பாடல்களா மாறும்போது, அந்த மேடையை அவர்கள், அந்த மேடையிலே அவர்கள் ஒரு பெரிய ஆளுமையாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நான் பார்க்கிறேன். அந்த மேடையில் அமர்ந்திருக்கிற தோரணையே வித்தியாசமா இருக்கும். முதல்ல இருக்கும்போது அவன் வந்து அந்த அந்த கலையை முழுதாக கற்றுக்கொள்ளாமல் இருக்கிற நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த அச்சம், பரபரப்பு, வேர்த்து ஒரு ஃபேனை போடுவோமா. இந்த கிரேட் பாலமுரளி கிருஷ்ணா, டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவுடைய பல, அவருடைய நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நான் அவரை பத்தி அவருடைய இதுல சில பணிகளை ஒன்றாக நான் செய்திருக்கிறேன். அவர் பாடும்போது சில ரொம்ப டஃப் தாளம், அவர் தாளம் போடுறதே பார்க்கணும். சில பேர் வந்து தாளம் போட்டா அது மைக்கில் தாளம் தான் கேட்கும், அப்படி போடுவாங்க. ரெண்டாவது, சில வித்வான்கள் தொடையில வந்து தனியா ஒரு டவல் வைத்திருப்பார்கள், அதுக்கு மேல தான் தாளம் போடுவான். ஏன்னா இல்லைன்னா வலிக்கும், அவ்வளவு தூரம் அடிச்சு அடிச்சு தாளம் போட்டுருப்பாங்க. பாலமுரளி சார் தாளம் போடுறதை பார்க்கணும். ரொம்ப டஃபஸ்ட் தாளம், அந்த பல்லவிகள்லாம் பாடும்போது அப்படி லேசா அந்த விரல் எப்படிதான் போகும், அலுங்கல் குலுங்கலே தெரியாது. அது மாதிரி வேலூர் ராமபத்ரன் என்று ஒரு மிருதங்க வித்வான் இருந்தார். உங்களுக்கு பழைய இதுங்களை தெரிஞ்சா பார்க்கலாம், நீங்க ஏற்பாங்க. அவர் உட்காந்து வாசிச்சா மிருதங்கம், மிருதங்க வித்வான்கள் பொதுவா தலையை ஆட்டி ஆட்டின்னு வாசிப்பார்கள். ஆனா இவர் நம்ம சிவாஜி கணேசன் பண்ண மாதிரிலாம் கிடையாது. அதுல ஏதோ ஒரு மிருதங்க வித்வான்ல வந்து
ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணியிருப்பார், ரொம்ப பார்த்து ரொம்ப குரோட்டஸ்க் இட் வாஸ். உமையாள்புரம் சிவராமன்லாம் ரொம்ப, அவரும் தலையாட்டிவார். பட் வேலூர் ராம்பத்ரன் இஸ் நோன் ஃபார், அப்படியே சில மாதிரி உட்காந்துருப்பார், கை மட்டும் தான் நகரும். ஹவ் இஸ் இட் பாசிபிள் ஃபார் திஸ் பீப்புள்? எந்த பரபரப்பும் இல்லாத நிலை இருக்கிறதே, அட் ஈஸ். அதுதான் பாரதி சொல்கிறான், பக்தி உடையார் காரியத்தில் பதறார். இஃப் யூ ஆர் சோ ஸ்ட்ராங்லி பிலீவிங் ஆன் தட், ஒரு குழந்தை ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து போயிட்டு ஒரு இலை அதாவது அம்மான கத்துறது, அம்மா பயப்பட போறளா இல்லையே, she knows what it is. அப்போ knowledge is an option for you to have. இப்போ பாரதி குறிப்பா என்ன சொல்றான், துன்பமில்லாத நிலையே சக்தி என்றால் இம்ப்ரூவ் யுவர் ஆப்ஷன். வாழ்க்கையில வந்து எப்பவும் நாம நினைக்க வேண்டியதுதான், இதுதான் மோஸ்ட் மோட்டிவேட்டிங் பார்ட். இதை நான் வந்து பள்ளி கல்லூரி அளவிலே மாணவர்களுக்கு சொல்வது, யூ ஹேவ் டு டெவலப் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ் திடீர்னு வந்து இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கான், நான் சாயந்தரம் பார்த்துருக்கேன் சில வாட்டி கல்லூரியிலேருந்து வரும்போது, யூஸ் டு கிராஸ் பஸ் ஸ்டாண்ட்ஸ். நான் வண்டியில் போயிட்டு இருப்பேன், பஸ் ஸ்டாண்ட் மழை திடீர்னு வந்து சாயந்தரம் ஒரு 4-5 மணிக்கு, 5:30 மணிக்கு மெட்ராஸில் மழை வந்தால் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வரவங்களுக்குலாம் பெரிய தொல்லை. அங்கே நான் வெளில வந்துருக்கேன், ஏஜிஎஸ் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு 4-5 பேராக ஒரு 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 பெண் வந்து கொண்டிருக்கிறாள். இப்படி பார்த்து சனியம் பிடிச்ச மழை அப்படின்ட்டு கத்துறாரு. மெட்ராஸில் மழைனாலே ரொம்ப கஷ்டம், தண்ணி வராதான் காத்துட்டு இருக்கான். சனியம் பிடிச்ச ஏன் இப்படி சொல்றான்னா, அவகிட்ட கொடை இல்லை, நனைஞ்சு போயிடும். நனைஞ்சானா அது வீட்டில் போயிட்டு அந்த சின்ன ஃபிளாட்ல உணர்த்துறது கஷ்டம், சேரு சகதி, அவங்க சின்ன தெருவா இருக்கக்கூடும். தெரியல எனக்கு, நான் நினைச்சு பாக்குறேன். இந்த மழையினாலே வரக்கூடிய பலவிதமான அசௌகரியங்களை நினைக்கும் போது அந்த வார்த்தை வருகிறது. இன்னொரு பெண் இதை பற்றி கவலை இல்லை, கையில பையில இருக்கக்கூடிய அந்த இதை வச்சு கொடையை எடுத்து அதை பிரிச்சு அப்படியே. இன்னும் சில பேர் இதையும் தாண்டி மழையிலே நனைவதையே இன்பமாக நினைக்கிறார்கள். ஸோ தேர் ஆர் ஆப்ஷன்ஸ். வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுது எல்லா நேரங்களும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கிறது. இன்பமாக இருப்பதும் துன்பமாக இருப்பதும் உங்க கல்லு, உங்க கையில. யுவர் ஓன் ஆப்ஷன். தட் ஆப்ஷன் கம்ஸ் அவுட் ஆஃப் வேரியஸ் சாய்ஸஸ் தட் யூ ஹேவ். இது இல்லைன்னா அது. இப்போ வந்து சப்போஸ் யூ ஆர் டிராவலிங் அப்ராட் சம்வேர், யூ காட் அன் இன்டர்நேஷனல் கரன்சி ஆர் யூரோ டாலர் சம்திங் லைக் தட், யூ வில் நாட் பி ஃபைண்டிங் யுவர் செல்ஃப் இன் ப்ராப்ளம். ஒரே ஒரு கரன்சி மட்டும் இருந்தானா அதை வச்சு நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டானா அங்க செலவணி ஆகாது இல்லையா? அதே போல வாழ்க்கையில வந்து நம்ம வந்து பல விஷயங்களை எண்ணி பார்க்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு துன்பமில்லாத நிலையே சக்தி என்று பாரதி பேசுகிறார். அப்போ வந்து இந்த முதல் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பாரதி, துன்பமில்லாத நிலைய சக்தி என்பது, இட் கிவ்ஸ் யூ அட்வைஸ் யூஸ் டு ஹேவ் ஆப்ஷன், அட்வைசஸ் யூ டு பி அட் ஈஸ். அட் ஈஸ் இஸ் த இஸ் த பாஸ்வேர்ட், இஸ் த கேட்ச் வேர்ட். ஐ வாண்ட் டு டெல் யூ டுடே, அட் ஈஸ். ஒரு கேட்கறோம், இப்போ காத்தால இங்க வரும், இப்போ நம்ம பேசுறோம், ரொம்ப நான் கஷ்டப்பட்டு ஐயோ பேசணும், இது எனக்கு பிடிக்கிறது என்று வரும்பொழுது இதை நாம் எளிதாக செய்கிறோம். எத்தனை பேர் இப்ப தொடர்ந்து வரக்கூடிய நண்பர்கள் நான் கேட்பது, காத்தால எழுந்து இப்ப நான் ஒருத்தர் பேசி இன்னொருத்தர் கேட்கறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான விவகாரம். அது ஏன்? பிகாஸ் யூ லவ் இட், யூ காட் அ பேஷன் ஃபார் தட். அப்போ நல்ல விஷயத்துல நாம இதுக்கு காரணம் சக்தி என்கிறான் பாரதி. அந்த துன்பமில்லாத நிலையை நீங்கள் அடைந்தீர்கள் என்று சொன்னால் அங்கு சக்தி இருக்கிறாள். சக்தி என்ற அந்த கான்செப்டினுடைய முதல் இலக்கணம் துன்பமில்லாத நிலை என்கிறான். இதுல எல்லாரும் பாடிருக்காங்க. எனக்கு நினைச்சா பாரதிதாசனுடைய எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் வந்து, துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. அருமையான பாட்டு. பாரதிதாசனை பத்தி எல்லாரும் ஆல்மோஸ்ட் மறந்தாச்சு, பாரதியும் மறந்தாச்சு, பாரதிதாசனையும் மறந்தாச்சு. அவருடைய அற்புதம் என்ன பாட்டு அது. தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு செல்ல சொன்னால் உன் அன்னை, மலைவாழை அல்லவோ கல்வி என்று பாரதிதாசன் எழுதுகிறார். மலை வாழை வந்து ரீச் பண்றது கஷ்டம், ஆனா அதை எடுத்து சாப்பிடும்போது அந்த மலை வாழை பழத்துக்கு இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறதே, அதே அந்த அந்த கவிஞன் பேசுகிறான், மலை வாழை அல்லவோ கல்வி. அப்படி இவர்கள் அனுபவித்து அனுபவித்து பார்த்த இந்த கவிதை வரிகளிலே நாம் we have to take an option for that. இது எப்படி நிறைய படிக்கும்போது உங்களுக்கு அந்த கருத்து விசாலமாகும் போது நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆகவே அதை பாரதி பேசுகிறான். அடுத்து வந்து தூக்கமிலா கண் விழிப்பே சக்தி. இங்கதான் வந்து சக்தியினுடைய ஒரு மிகப்பெரிய பாரதி வந்து சக்தியினுடைய டெப்த் போய் பேசுறான்னு நான் சொன்னது இதுதான், அருகிலே வச்சிட்டான். அதாவது விப்கயார் என்று சொல்லுவோம். விப்கயார்னா என்னன்னா ஃப்ரம் வயலட் டு த ரெட். ஒரு பக்கம் வந்து இட் கோஸ் அபவ் அல்ட்ரா வயலட், இன்னொன்று வந்து இட் கோஸ் டவுன் டு இன்ஃப்ரா ரெட், விச் இஸ் டவுன் த லைன். 230 220
நானோமீட்டர்ஸுக்கு மேல வேவ் லென்த் கீழே போயிடும். இங்க வந்து வயலட், அல்ட்ரா வயலட் போகும். இப்படி வந்து அந்த வண்ண வேறுபாடு இருக்கும் பொழுது ரெண்டும் பக்கத்துலயே இருந்தா என்ன, ஒரு பக்கம் வயலட் ஒரு பக்கம் ரெட் வந்தா விபிஆர்ல விஆர்னு வச்சா எப்படி இருக்கும்? அதே மாதிரி என்ன பண்றான், ஒரு பக்கம் வந்து துன்பமில்லாத நிலையே சக்தி என்று பாரதி மிக அடிப்படையான ஒரு செய்தியை சொல்லுகிறான். இன்னொரு பக்கம் என்னன்னா தூக்கமில்லாத கண் விழிப்பே சக்தி. இது வந்து சக்தி யோகத்துல மிக முக்கியமான ஒரு யோகம். தூக்கமில்லாத கண் விழிப்பே சக்திங்கிறான். என்ன சார் ஒண்ணுமே புரியலையே, தூங்காம இருக்கணுமா? இது என்ன, வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் இட்? இதுல வந்து ஏதாவது என்ன சொல்றது, ஒரு சிம்பாலிக்கா பாரதி ஏதாவது சொல்கிறானா என்று கேட்டால், இதையெல்லாம் தாண்டி ஒரு அகச்சான்று தேட ஒண்ணு. அது எங்க கிடைக்குதுன்னு சொன்னால், பாரதி ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய யோக பயிற்சியை பத்தி ஒரு இடத்துல எழுதுறார். அது ரொம்ப முக்கியமான செய்தி இந்த இடத்துக்கு. என்ன அப்படின்னா, இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது அவர் பலவிதமான யோக பயிற்சிகளை மேற்கொண்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். அவருடைய வாழ்க்கை சரிதத்தை நான் பலமுறை பேசியிருக்கேன். அந்த அந்த அஹ், அதுக்கு முதன்மையாக கொண்ட கல்லூரியிலே பணிபுரிந்த காரணத்தால், அதே மாதிரி அந்த பள்ளியிலே படித்ததால் எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைத்தது அவர்களை பற்றி பேச, எழுத எல்லாம். ஆகவே அந்த ட்ரையம்பிரேட் என்று சொல்லக்கூடிய பரமஹம்சர், சாரதாமணி தேவியார், சுவாமி விவேகானந்தர் இவர்களை பற்றி நிறைய நான் படித்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துல 4 முறையாவது பேசும் அந்த அந்த காலத்து அந்த மாதிரி படிச்சிருக்கேன். அதுல வந்து ரொம்ப முக்கியமான செய்தி, பரமஹம்சர் அவர்கள் பலவிதமான யோகங்களையும் பலவிதமான மத பயிற்சிகளையும் மேற்கொண்டார்கள். அவர் என்ன பண்ணார், அவர் வந்து he tried Christianity. அவர் நேரிலே கிரைஸ்ட பார்த்தேன் அப்படின்னு எழுதுறாரு. அவருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு தரிசனம். அது மாதிரி வந்து இஸ்லாமிய பழக்கத்தை மேற்கொண்டார். பரமஹம்சர் அதை பயிற்சி செய்யும் போது அவர் தன்னுடைய பூணல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவர் மாமிசம் சாப்பிட்டார் அந்த நேரத்துல என்று எழுதுகிறார்கள். ஆக முழுதாக அவர் இஸ்லாமியராக மாறினார். அது மாதிரி ஒரு பயிற்சி என்று ஆரம்பித்தால் அந்த பயிற்சியினுடைய எல்லை வரை போவார். அது வந்து அவருடைய உடம்பிலே ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை ஏற்படுத்தியது. அவருடைய மர்மா ஹிருதயன் என்று பேர். இந்த ஹிருதய தான் அவருடைய கூட வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவன் வந்து அப்பப்போ அவருடைய உடல் அப்படியே வெந்து போயிருக்கும். நாக்கு வெந்து போயிருக்கும். அப்படியே உடம்பெல்லாம் சூடாகி அதுக்கெல்லாம் ஆதரவா பண்ணி சில வாட்டி அவர் சாப்பிடவே முடியாது. தொடர்ந்து ஒரு மாசத்துக்கு வெறும் ஒரு கஞ்சி தண்ணி தான் குடிக்க முடியும். தொண்டை இறங்காது. ஏன்னா இதெல்லாம் யோக பயிற்சியிலே இந்த உடலுக்கு வரக்கூடிய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ். இதையெல்லாம் பார்த்துவிட்டு இதையெல்லாம் பற்றி பாரதி எப்படி படிச்சிருக்கா பாருங்க சார், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் இன்னைக்கு சொல்லும் போது நினைச்சு பார்த்தா பாரதி படிச்சிருக்கான். அவர் எழுதுறான், பாரதி பரமஹம்சருடைய, பாரதி அவருடைய வாக்கிலேயே சொல்கிறேன், அவர் எழுதுகிறான். எங்க எழுதுறான் அப்படின்னா, அதாவது அஹ், இந்த யோக பயிற்சி வந்து பாரதி எங்க மென்ஷன் பண்ணார்னா, பாரதி பதஞ்சலி யோகத்தை பற்றி எழுதியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பதஞ்சலி யோகத்தை பற்றி முதலாக மிக அருமையாக எழுதினது வந்து யார் எழுதினார்? சுவாமி விவேகானந்தர். இந்த பதஞ்சலி யோகத்தை பற்றி பாரதி எழுதியிருக்கிற கிட்டத்தட்ட 90% வந்து விவேகானந்தரை படித்து எழுதியிருக்கிறார். அதே அதே தான் கிட்டத்தட்ட 195 சூத்திரங்கள் கொண்ட பதஞ்சலி யோக சூத்திரத்துல முதல் பாதம் என்பது சமாதி பாதம். இது பேர் வந்து சமாதி பாதம் என்பது. இந்த சமாதி பாதத்துல ஒரு 50 சூத்திரங்களை வந்து பாரதி மொழிபெயர்க்கிறான், இருக்கிறது. இட் ஐ திங்க் இஸ் அவைலபிள் இன் நெட் ஆல்சோ. இஃப் யூ வாண்ட் யூ கேன் see that. இதுல 38வது பாதம், 38வது சூத்திரம், சமாதி பாதம் என்பது பதஞ்சலி யோகத்தினுடைய பல பாதங்கள்ல சமாதி பாதம் என்பது ஒன்று, ஒரு குறிப்பிட்ட அத்தியாயம். அதுல வந்து 38வது சூத்திரத்துல கனவிலும் உறக்கத்திலும் உண்டாகிய ஞானத்தை தியானம் செய்தல், இது அந்த சூத்திரம் சொல்கிறது. இதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு யோக பயிற்சியாக மேற்கொண்டார். நீங்க கேட்டானா அவங்களால வந்து நம்ப கூட முடியாது. பாரதி எழுதுகிறார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு நாள் காலையில் பத்மாசனத்தில் வீற்றிருந்து உதய சூரியனை நோக்கத் தொடங்கியவர் அரை வினாடி கூட அந்த சூரியனை விட்டு கண்ணை அப்புறப்படுத்தாமல் நடுப்பகலில் முகத்தை சூரியனுக்கு நேரே தாமரை போல் காட்டியும் அங்கனமே நேரமாக நேரமாக முதுகை மல்லாந்து வளைத்து கொண்டே சூரியனை விட்டு விழிகளை விலக்காதபடி மாலை நேரத்தில் அந்த சூரியன் முன் வித்தின் பிராக்கெட் தன் முகத்தை முதுகுப்புறத்தினின்றும் காதலன் முத்தமிடுவதற்கு நின்றபடி மல்லாந்து வளைந்து முகங்காட்டும் காதலி போல காட்டியும் இங்கனம் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு நாள் முழுவதும் யோக பயிற்சி செய்தார் என்று சொல்லப்படுகிறது. இது பாரதியுடைய. இது என்ன அப்படின்னா,
இந்த சூரியனை பார்க்கறது இப்படி. இன்ஃபேக்ட் இப்போ வந்து சந்தியாவந்தனத்துல வந்து சூரியனை பார்க்கறது மத்தியானம் பண்ணும்போது சூரியனை பார்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் அந்த பயிற்சி முறையிலே இருக்கிறது. பஸ்யமா சரதசதம், ஜீவேமா சரதசதம், அந்தாமா சரதசதம், மோதாமா சரதசதம் என்று 100 நாட்கள் வாழக்கூடிய ஆயுசை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சூரியனை பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த ஒரு பர்டிகுலர் சடங்கிலே வைத்திருக்கிறார்கள். அது அது ஒரு முறை. இங்க இவர் என்ன பண்றார், ஒரு நாள் பூரா வந்து இப்படி பாக்குறது மேல அந்த சூரியனை, அது போற இடத்துல யோசிச்சு பாருங்க, சாப்பாடு தண்ணி ஒண்ணும் கிடையாது. எப்படி வந்து இந்த சூரியகாந்தி இப்போ அதை பார்க்கணுமோ அந்த கண்ணு மூடக்கூடாது. இந்த கண்ணு அரை வினாடி கூட மூடாது அப்படி போயிட்டு அவர் எழுதுறாரு. எப்படி வந்து காதலை வந்து தான் குனிந்து காதலனுக்கு முத்தமிட முகம் காட்டுவாள் அது போல இப்படி போகும்போது அப்படியே திரும்பி மல்லாந்து அப்ப எப்படி உடம்பு எப்படி வலிக்கும் எப்படி இருக்கும். ஒரு நாள் பூரா பண்ணியிருக்காரு. ஒரு நாள் செய்தார் எழுதியிருக்கிறார். பட் ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் பார்க்கும்போது 3 நாட்கள் இவர் செய்தார் என்று தெரிகிறது. இது வந்து சூரியனை பார்க்கக்கூடிய ஒரு யோக பயிற்சி. இது முடித்ததுக்கு அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கண்ணை மூடவே முடியல. கண்ணு திறந்தே இருக்கு. He suffered many days. He could not close his eyes through the day, through the night. அப்ப அவர் என்ன சொல்றார், அவருடைய நண்பர் அவரும் வந்து ஒரு பெரிய ஞானி, இந்த மாதிரி யோக பயிற்சியில ஈடுபட்டவர். அவர்கிட்ட கேட்ட போது ஐயோ இப்படி ராமகிருஷ்ணருக்கு அந்த பழக்கம் உண்டு. நடுவர்கள்லாம் குழந்தை மாதிரி கேட்பார் எல்லார்கிட்டையும் விஷயத்தை. தெரியாத மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாம் அது கொஞ்ச நாளாக சரியாயிடும் இந்த பயிற்சி என்று அந்த பயிற்சியிலே அதை பற்றி சொன்னார் என்று அதனுடைய சரித்திரத்திலே மிகப்பெரிய செய்திகள் எல்லாம் தோன்றுகிறது. இதுல அஹ், இந்த யோக பயிற்சியை பற்றி இன்னும் பல இடங்களிலே இதை பற்றி பேசுகிறார்கள். அதாவது இந்த கோடானு கோடி சூரிய ஜோதியை பார்க்கும் பொழுது உடலிலே பலவிதமான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று இதை வந்து குறிப்பிடக்கூடிய இந்த சூரிய யோக பயிற்சி சூரியனை பார்த்து இப்போ இந்த தூக்கமில்லாத கண் விழிப்பு இருக்கிறதே, அப்படின்னா தூக்கம் இல்லைன்னா ராத்திரி பகல்ல எப்பவும் கண் விழித்திருக்கிறது. தூக்கமில்லாத கண் விழிப்பு என்னன்னா ராத்திரியும் தூக்கம் இல்லாத கண் விழித்திருக்க வேண்டும். அப்படின்னா த்ரூ த டே. இந்த விழிப்பு என்பது சக்தி யோகத்திலே சக்தி அடையக்கூடிய ஒரு யோக நிலையிலே ஒன்றாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இதுல வந்து அஹ், ஒரு சங்க இலக்கிய ஒரு ஒரு அகச்சான்று இருக்கிறது. அதை நான் குறித்து வைத்திருக்கிறேன். அதுல ஒரு புறநானூற்று பாடல் இருக்கிறது. அந்த பாடல் என்ன சொல்கிறது என்றால், நிலமிசை வாழ்நர் அலமரல் தீர தெரு கதிர் கனல் வெம்மை தாங்கி கால் உணவாக, கால்னா காற்று, கால் உணவாக சுடரொடு கொட்கும் அவிர் சடை முனிவரும் என்று பல்கண்ணனார் என்று சொல்லக்கூடிய புலவர் தீட்டிய ஒரு சித்திரத்துல இது போன்ற முனிவர்கள் அந்த வழியில இந்த தலைவன் நடக்கக்கூடிய வழியிலே எதிர் வருவார்கள் என்று சொல்லும் பொழுது விடாமல் விழிகள் மூடாமல் சூரியனை பார்த்து கொண்டே காற்றை புசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றை புசித்துக் கொண்டே இருக்கக்கூடிய முனிவர்கள் எதிரிலே வரக்கூடிய ஒரு நிலை என்று அதை பற்றி சங்கம் பேசுகிறது. சங்ககால புறநானூற்று பாடல் பேசுகிறது என்பதை கூட நாம் இந்த அகச்சான்றிலே எடுத்து காட்ட முடியும். ஆகவே நான் இப்படி கூட நினைத்து பார்க்கிறேன். இதை படித்தபடி தோன்றியது தாமரை கண்கள் என்று சொல்கிறார்களே. நம்ம என்ன நினைச்சிருக்கோம், தாமரை கண்கள்னா தாமரை போன்ற அழகான கண்கள் நினைக்கிறோம். மேபி தாமரை கண்கள் என்பது சூரியனையே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கண்களாக இருக்கலாம் இல்லையா? அப்படி கூட ஒரு அர்த்தம் நமக்கு வைத்துக் கொள்ள முடியும். எனவே இது ரொம்ப விஷயம் இருக்கிறது. ஆகவே இதை ஏதோ சாதாரணமா ஒதுக்க முடியவில்லை. துன்பமில்லாத நிலையே சக்தி என்று ஒரு நிலைவிலே நமக்கு எல்லாருக்கும் புரியுது. as I said, ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம் ஹவு டு பி அட் ஈஸ் என்பதை அடிப்படையான பகவத்கீதையினுடைய அந்த கர்மயோகத்திலே சொல்வது போல பாரதி சொல்லியிருக்கிறான் என்று பார்த்தால் தூக்கமில்லாத நிலையே தூக்கமில்லா கண் விழிப்பே சக்தி என்கிறான். இதுக்கு வேற எப்படி பொருள் சொல்ல முடியும் நான் எண்ணி பார்த்தேன். இந்த கண் விழிப்பு தூக்கமில்லாத அரைஸ் அவேக் என்று சொல்லக்கூடிய இந்த விவேகானந்தருடைய வரிகள் எல்லாம் முகனிடத்துல வருகிறது. காக்கிறத கண் விழிப்பு. இப்போ நாம நார்மலா என்ன சொல்லுவோம், கண் விழிப்பு என்று சொல்லும்போது இது அகக்கண் விழிப்பு புறக்கண் விழிப்பு என்பதை சொல்லுவோம். அப்போ இந்த புறக்கண்ணை திறந்து வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நிலையிலே இந்த கண் விழிப்பை பற்றியும் பாரதி எழுதியிருக்கிறான் என்று பார்க்கும்பொழுது அதை இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்திக் கொண்டேன். ஆகவே இது என்னுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன், இந்த இந்த சென்ஸ் எக்ஸ்ட்ராபுலேஷன் என்று சொல்வார்களே, அப்படி தூக்கமில்லா கண் விழிப்பே சக்தி என்று சொல்லும் போது அவன் யோக நிலையை பற்றி பேசுகிறான்.
அப்ப முதல்ல ஒரு பக்கம் இருக்கக்கூடியது வந்து ஹையஸ்ட், ஐ மீன் த மோஸ்ட் த மோஸ்ட் வாட் யூ கால் இஸ் த லௌகீகம் என்று சொல்லக்கூடிய விஷயம், வாழ் பயிற்சியில இருக்கக்கூடியது, வாழ்நாளுக்கு தேவையாக இருக்கக்கூடியது. இன்னொன்று சக்தி என்பது ஒரு உயர நிலையில கண் விழிப்பு, அந்த கண் எப்பவுமே விழித்திருக்கக்கூடிய கண். அது இன்னொரு பொருள் என்னன்னு சொன்னா தூக்கமிலா கண் விழிப்பு என்று சொன்னால் இன்னொரு சாதாரண பொருள், அதாவது சாதாரணம் அல்ல, அப்படி இல்லை, பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய பொருள் என்ன என்று சொன்னால் தூக்கமிலா கண் விழிப்பு என்று சொல்லும் பொழுது அது இந்த கண் இந்த புறக்கண்ணை சொல்லவில்லை, இது அகக்கண்ணை சொல்கிறது. இந்த அகக்கண் எப்பொழுதுமே விழித்திருக்கக்கூடிய நிலைதான் சக்தி என்று சொல்லுகிறது என்றும் பொருள் அதுக்கு சொல்வார்கள். அதான் நீங்க பார்க்கக்கூடிய பொருளாக பல இடங்களில் அதை சொல்லியிருக்கிறார்கள். இப்ப அகக்கண்ணை பற்றி பாரதி பேசுகிறான். ஆகவே இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப டீப்பா இருக்கிறது. இதுல என்ன அப்படின்னா இந்த தூக்கமில்லாத இந்த கண் விழிப்புல வந்து somehow சூரியன் இஸ் லிங்க்டு டு திஸ். பார்வை என்று வரும்போதே, ஒரு பார்வை என்று வரும்போது வெளிச்சம், அந்த வெளிச்சம் எல்லாம் பார்வை கிடையாது, அந்த இருள், அந்த ஒளி, அதனோட லிங்க் பண்ணக்கூடிய விஷயம் வருகிறது. அது வந்து சக்தி யோகத்துல வந்து மிக நுட்பமான விஷயங்களாக இருக்கிறது. அந்த அந்த தாந்திரிக் பிராக்டிசஸ் எல்லாம் இதை பத்தி நிறைய பேசி இருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து இதை பத்தி யோசிக்கக்கூடிய அளவிலே பாரதி இந்த இரண்டாவது வரியிலே, இரண்டாவது அடியிலே துன்பமில்லாத நிலையே சக்தி, தூக்கமிலா கண் விழிப்பே சக்தி என்று சொன்னதை இவர் பரமஹம்சரின் யோக முயற்சியிலே சொல்லக்கூடிய அந்த சூரியனையே பார்த்திருக்கக்கூடிய அந்த கண் விழிப்பை பற்றியும் சொல்கிறான் என்று நாம எடுத்துக்கொள்ளலாம். இனி அடுத்து வந்து துன்பமில்லாத நிலையே சக்தி, தூக்கமிலா கண் விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி. இருக்கிற நேரத்துல அன்பு கனியுமா கனியாதா தெரியாது. காயாவே தான் நிற்க போறது அன்பு. அஹ், கனியணும், எல்லாத்துக்கும் நேரம் வரணும். அதாவது ஒரு ஒரு கவிதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நண்பர் ஒரு எழுதிய கவிதை. கனிந்த பின்பும் கனிந்த பின்பும் கனிந்து கனிந்து கருணையானது, முடிந்த பின்னும் முயன்று முயன்று முழுமையானது என்பது அந்த கவிதை. இது யார் எழுதினாங்க, என்னுடைய பூரா பொருள் என்ன என்பதை நான் சொல்ல அடுத்த வாரம் நீங்கள் காத்திருக்க வேண்டும். மறுபடியும் இந்த வரிகளை சொல்கிறேன், யோசித்து பாருங்கள். என்ன அற்புதமான வரி! கனிந்த பின்னும் கனிந்து கனிந்து கருணையானது, முடிந்த பின்னும் முயன்று முயன்று முழுமையானது. அந்த முழுமையை தொடக்கூடிய நிலைதான் சக்தி என்று பலவாறாக பாரதி எழுதுகிறான். ஆகவே இந்த அளவிலே ஒரு புதிய பாடல் சக்தி என்ற தலைப்பிலே 3 விருத்தங்களை கொண்ட இந்த பாடலிலே முதல் நாள் ஒரு சில அடிகளை தொட்டு காட்டி இந்த அளவிலே உங்களோடு இந்த பாரதி நேரம், பாரதி நேரம்னு சொல்லலாம், அது பாரதி நேரத்தை பகிர்ந்து கொண்டதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பா பெரியவர் ஏகேவி அவர்களை வந்து ரொம்ப பெரிய நன்றி, அவருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள்.